So hi friends, this is Manoj and welcome back. YALU Mobiles இருந்து Nothing ஓட CMF Phone 1 அப்படிங்கிற ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபோன் ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன். 14,000 இருந்து 17,000 வரைக்கும் இந்த செல்போனை வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கார்டெல்லாம் போட்டு வாங்குனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12,000 கூட இந்த செல்போன் நீங்க வாங்கலாம். இல்ல எனக்கு பிரைஸ் கம்மியா வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் YALU Mobiles. அவங்க நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செல்போனோட சூப்பரான ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து கிரீன் கலர் வேரியன்ட் வாங்கியிருக்கிறேன், அதனால தான் பாக்ஸ் கிரீன் இருக்கு போல இருக்கு. சோ அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்போன் தான் வச்சிருக்காங்க. சோ திஸ் இஸ் தி செல்போன். நல்ல மைல்டான கலரா பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் இருக்குதா, அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் வச்சிருக்காங்க. சோ பாக்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சார்ஜர் கொடுக்கல, ஒன்லி கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. சோ சேஃப்டி அண்ட் வாரண்டி இன்ஃபர்மேஷன் இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் மேல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை இழுத்தீங்கன்னா யூ கேன் see the SIM ejector pin. சோ இந்த SIM ejector pin பிளாஸ்டிக்கா இருந்தாலும் பார்க்கிறதுக்கு அப்படியே லெகோ பிளாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, சூப்பர். அண்ட் கமிங் டு தி டிசைன் ஆஃப் திஸ் ஃபோன், இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என் கையில எடுத்து பார்த்தோம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த செல்போன் வித்தியாசமா இருக்குதுங்க. கீழ இந்த மாதிரி என்னமோ உருண்டை மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் ஃபோன் ஃபீல்ஸ் ஸ்லைட்லி ஹெவி, ஆல்மோஸ்ட் 200 கிராம்ஸ். இப்பவே எனக்கு வெயிட் தெரியுது. கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே வெயிட் தெரியும். அண்ட் திக்னஸ் ஆஃப் தி ஃபோன் இஸ் 8 mm. கேமரா பம்ப் ரொம்ப கம்மியா தான் இருக்குது, அதை வந்து விட்டுறலாம். சோ ஒரு அளவுக்கு ஸ்லிம்மான ஃபோன்னு சொல்லலாம். அண்ட் ஓவரால் இந்த செல்போன் கை கடக்கமா நல்லா அழகா கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்களா, நல்ல கம்ஃபர்டபுளா நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன், தெரியுது உங்களுக்கு. நீங்க கீழ எல்லாம் போட்டுற மாட்டீங்க, சாஃப்ட் கேஸ்லாம் தேவையே இல்லைங்க. அண்ட் ஒரு நிமிஷம் இந்த செல்போன் இந்த ஆங்கிள் பாருங்களேன், இதோட ஷேப்பை பாருங்க, சைடுல இருக்க இந்த கர்வ் எல்லாம் பாருங்க, பாக்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் ஐபோன் மாதிரி இருக்குதா? மாறிலாம் கிடையாது, ஐபோனே தான். சோ ஐபோனோட காப்பின்னு சொல்றதும் இன்ஸ்பிரேஷன் சொல்றதும் உங்க சாய்ஸ், எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடுல கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. பட் இது பாக்குறதுக்கும் சரி, தொட்டு பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்க தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்டே பண்ணாது, பட் டர்ட் வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுது. நானே ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிட்டு தான் இப்போ வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அழுக்கு கையா இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஃப்ரேம் வந்து கண்டிப்பா பிளாஸ்டிக்கா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பேக் பேனலும் ஃப்ரேமும் ஒரே மோல்டிங்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை நீங்க கழட்டிட்டு, அதே போல இந்த மேல இருக்கக்கூடிய 4 ஸ்க்ரூவும் கழட்டிட்டு பேக் பேனல் நீங்க தனியா கழட்டலாம். இங்க பாருங்களேன், திஸ் இஸ் லூஸ். இப்படி லூஸ் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா, இந்த பட்டன் மாதிரி இருக்கா, அதை ஒத்து பாருங்களேன். 4 ஸ்க்ரூவும் கழட்டிட்டு இந்த பேனலை கழட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தீஸ் ஆர் தி ஸ்க்ரூஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆலன் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் பத்தி நத்திங் எதுவுமே பேசல. சோ திஸ் ஷுட் பி ஜஸ்ட் a scratch resistant screen. அதனால ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கி ஒட்டிக்கோங்க. அண்ட் இந்த என்டையர் செல்போன் IP52 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிபிகேஷன் வாங்கி இருக்காங்க. ஒரு சாதாரண சர்டிபிகேஷன் தான், அதனால தண்ணியிலயோ மழையிலயோ டஸ்ட்லயோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் கமிங் டு தி போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்திருக்காங்க. இது வந்து சிங்கிள் பட்டனா கொடுத்திருக்காங்க. ஃபீட்பேக் வந்து சூப்பரா இருக்குதுங்க. அண்ட் ரைட் சைடு ஆஃப் தி ஃபோன் யூ ஹேவ் தி பவர் ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் செல்போன் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வச்சிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஃபர்ஸ்ட் வந்து சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க. இத ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் ட்ரே வருது. இதுல நீங்க வந்து 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லனா ஒரு சிம் கார்டு பிளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப் டு 2 TB வரைக்கும் நீங்க மெமரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் USB டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, ஆடியோக்கும் இத தான் நீங்க யூஸ் பண்ணனும். லாஸ்டா யூ ஹேவ் தி ஸ்பீக்கர். இந்த செல்போன்ல சிங்கிள் ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் யூஸ் பண்ணல. Slightly sad for this price point. And coming to the hardware, இங்க பாருங்க, இந்த செல்போன்ல MediaTek Dimensity 7300 அப்படினு சொல்லக்கூடிய ஒரு processor யூஸ் பண்ணிருக்காங்க. And this is a 4 nanometer chip, really good for this price point. And இதோட maximum clocking frequency 2.5 GHz, அதாவது 4 cores வந்து 2.5 GHz ல ஆபரேட் ஆகுது. And இது கூட கப்பல் பண்ணி LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. And UFS 2.2 ROM கொடுத்திருக்காங்க. சோ மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண கேஷுவல் போன் தான். இப்படி சொல்லும்போது ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆறாங்க, எங்களால கேம் சொல்ல முடியாதா, மல்டி டாஸ்கிங்ல பண்ண முடியாது அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க தாராளமா மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே இந்த செல்போன்ல நீங்க சாதாரணமா விளையாண்டுக்கலாம். ஹை கிராபிக்ஸ் செட்டிங்ஸ் வச்சு நீங்க விளையாண்டுக்கலாங்க. அதாவது ஹை ஃப்ரேம் ரேட் வச்சு நீங்க தாராளமா விளையாண்டுக்கலாம். ஒன்னும் உரிப்பிடிக்க நீங்க தேவையில்லை. பட் என்ன விஷயம்னா, ஒரு ஃபிளாக்ஷிப் போன் அளவுக்கு வந்து நீங்க ஸ்மூத்னஸ் வந்து இந்த செல்போன்ல எதிர்பார்க்க கூடாதுங்க. சோ ப்ரொஃபஷனல் கேமர்ஸ்க்கு இந்த செல்போன் வந்து செட்டே ஆகாது. நீங்க பாருங்க, நான் வச்சிருக்க வேரியன்ட் வந்து 8GB RAM plus 128GB ROM வேரியன்ட். அதே மாதிரி 6GB plus 128GB வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. And then you have the RAM booster up to 8GB வரைக்கும் உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து கடன் வாங்கி நீங்க அடிஷனல் RAM யூஸ் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா உங்களுக்கு 16GB ஆஃப் விர்ச்சுவல் RAM வந்து கிடைக்கும். ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் OS பொறுத்த வரைக்கும் Android version 14 கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, this is Android version 14 ரீசன்ட் வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் OS Nothing OS 2.6 கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குங்க ரெண்டோட காம்பினேஷனும். இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு பாலிஷா இருக்குன்னு பாத்தீங்களா OS. எந்த ஒரு ப்ளோட்வேருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கமிங் டு தி டிஸ்ப்ளே, இந்த செல்போன்ல 6.67 inches Super AMOLED panel யூஸ் பண்ணிருக்காங்க. This is a full HD plus panel with a pixel density of 395 ppi. So close to 400 pixels. எவ்வளவு ஷார்ப்பா கிறிஸ்டல் கிளியர் இருக்குன்னு பாத்தீங்களா? And screen to body ratio is 85%. 90 வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா போனை சுத்தி எவ்வளவு ஒரு திக்
திக்கான பெசல் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? சோ லெஃப்ட் ரைட் டாப் மூணும் ஒரே சைஸா இருக்குது. சின்ன மட்டும் நல்லா பெருசா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? சின்ன கொஞ்சம் குட்டியா பெருசா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சோ பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குது. ஒரு விண்டேஜ் போன் மாதிரி தெரியுது. சோ இந்த பாட்டம் சின்ன இருக்கு பாத்தீங்களா? இத கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கலாம். அண்ட் இந்த செல்போன் ஸ்கிரீன் HDR10+ சப்போர்ட் பண்ணுது. இங்க பாருங்க யூடியூப்ல வந்து HDR வருது பாத்தீங்களா? நெட்ஃபிளிக்ஸுக்கும் அமேசானுக்கும் இவங்க சர்டிபிகேஷன் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. பட் நீங்க வந்து பர்சனலா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. பட் வாட் எவர் இந்த செல்போன் ஸ்கிரீனே HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால நீங்க worry பண்ணிக்க தேவையில்லை. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். This is not a 10-bit panel. This is a 8-bit panel. So அதனால 16 millions of colors இந்த செல்போன் ஸ்கிரீன்ல நீங்க பிசிக்கலா ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்பதான் 8-bit டிஸ்ப்ளேவை பார்க்கிறேன். ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஹை வச்சுக்கலாம், which is 120 Hz. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், which is 60 Hz. ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா? ஒரு நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க இங்க பாத்தீங்களா? அதை படிச்சு பாருங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னதான் 120 என்னதான் ஸ்டாண்டர்ட் வச்சாலும் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செல்போனே வந்து ரெஃப்ரெஷிங் ரேட்டை மாத்திக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது கொஞ்சம் வியர்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து செம்ம ஸ்மூத்தா இருக்குது. செம்ம வந்து பாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபிளாக்ஷிப் போனுக்கே டஃப் கொடுக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயிடான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், this is a LTPS பேனல், LTPO பேனல் கிடையாது. அதனால ஹை லெவல் ஆஃப் டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட்ல அந்த செல்போன் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணாது. நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, you have a still picture. பாருங்க மேல ரெஃப்ரெஷிங் ரேட் 120 காட்டுதா? 60 மாறிடுச்சு பாத்தீங்களா? திரும்ப டச் பண்ணா 120 போகுது. 60க்கு குறையுது. 60க்கு கீழே போகவே இல்லை. நோட் பண்ணீங்களா? So high level of dynamic refreshing rate அந்த செல்போன் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணாதுங்க. which is okay for this price point. பட் உங்க பேட்டரி வந்து கொஞ்சம் செலவு பண்ணும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல 960 Hz பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி ஸ்கிரீன் டிமிங் பண்றாங்க. சோ அதனால இந்த அளவுக்கு லோ பிரைட்னஸ் வரைக்கும் உங்களால போக முடியும். really good for this price point. லோ லைட்ல படம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த செல்போன் வந்து உங்களுக்கு தாங்க. டிஸ்ப்ளே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் டிபிக்கலா 700 nits வரைக்கும் போகுது. பீக் பிரைட்னஸ் வந்து 2000 nits வரைக்கும் போகுது. நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். அது போட்டோவா இருக்கட்டும், கேமரா வியூவா இருக்கட்டும், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலரா வெளியில வந்து போட்டோல எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கணும்னா இந்த மாதிரி வச்சு தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். மித்தபடி this is a very good display. And network and connectivity பொறுத்த வரைக்கும் இந்த செல்போன்ல 10 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. really good for this price point. Wi-Fi டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6E கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. எல்லாமே இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகே தான். பட் NFC கிடையாது, FM ரேடியோவும் கிடையாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. And coming to the battery, இந்த செல்போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி வந்து உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி எந்த ஒரு சார்ஜரும் கொடுக்கல. நீங்க தான் கடையில வாங்கிக்கணும். அண்ட் இந்த செல்போன் 33 வாட் வரைக்கும் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ்ட் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது. சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 0 to 100 வந்து 1 hour 20 minutes ஆச்சுங்க. which is really fast for this performance and price point. இப்போ உடனே கமெண்ட்ல என்ன வரும்னு தெரியும். நீங்க என்ன சார்ஜர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அபிஷியல் சார்ஜர் என்கிட்ட இல்ல. நான் வந்து டெக்னோவோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் வந்து யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி 1 hour 20 minutes ஆச்சு. ஒருவேளை அபிஷியல் சார்ஜர் கிடைச்சிச்சுன்னா நாளை பிறகு நான் அப்டேட் பண்றேன். பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ரொம்ப சீக்கிரமா வந்து ட்ரெயின் ஆகல. பேட்டரி வந்து நல்லா தான் நின்னுச்சு. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. நான் வந்து நிறைய 4K வீடியோ ஷூட் பண்ணி நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்தேன். பேட்டரி கொஞ்சம் ஸ்பீடா குறையிற மாதிரி எனக்கு தோணுது. மிச்சபடி பேட்டரி நல்லா தான் இருந்துச்சு. இஃப் யூர் கேஷுவல் யூசர், நீங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நாள் இருந்து 1.5 நாள் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மொரட்டு கேமர் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க, அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 or 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பா சார்ஜ் போட்டு ஆகணுங்க. சோ ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்களா என்ஹான்ஸ் ஆடியோ அப்படின்னு இருக்கா. அதுக்கு கீழே பாருங்க டைரக்ட் ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு போட்டுருக்காங்களா. இந்த செல்போன்ல டைரக்ட் ஆடியோ டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல டீசென்டான ஆடியோ சிஸ்டம் சொல்லலாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் சிஸ்டமா இருந்தாலும் லவுட்னஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க. நீங்க 2 ரூம் தள்ளி இருந்தாலும் ஆடியோ வந்து கேட்கும். சோ காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு பழைய ஆடியோ, பட் ஓகே. சும்மா சொல்லக்கூடாது, ஆடியோ சிஸ்டம் செம்மையா இருக்குதுங்க. அந்த பிரீதிங் எஃபெக்ட், அந்த சில்லிங் எஃபெக்ட் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா கேக்குது. அண்ட் பேஸ்மே ரொம்ப மோசமெல்லாம் கிடையாதுங்க, சூப்பரா கேக்குதுங்க இந்த செல்போன்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு திஸ் இஸ் a very good audio. ஓகே, செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிங்கர் பிரிண்டோட பொசிஷன் வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. நல்ல கேப் விட்டு மேல வச்சிருக்காங்க, கன்வீனியன்ட்டா இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டா ஒரு டிலே இருக்கு. இங்க பாருங்களேன், அந்த அனிமேஷன்ஸ் வந்து ஓபன் ஆகிறதுக்கு ஸ்லைட்டா ஒரு டிலே இருக்கு. உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? மிச்சபடி திஸ் இஸ் ஓகே ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் சரியான ஃபாஸ்ட்டுங்க. கிளிக் பண்ண உடனே உள்ள போயிருது, எந்த ஒரு சின்ன டிலே கூட கிடையாது. ரியலி ஃபாஸ்ட். நிறைய பேர் வந்து இந்த செல்போன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் எஸ், பட் டைரக்டாக கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செட்டிங்ஸ் போங்களேன்,
அதில் அப்படியே போனீங்கன்னா யூ கேன் சி லாக் ஸ்க்ரீன், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ கேன் சி ஷோ பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க, ஷோ பேசிக் இன்ஃபோ ஆஃப் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஸ்க்ரீனை லாக் பண்ணுங்களேன், இந்த வந்துச்சு பார்த்தீங்களா. இதை நீங்க வந்து கஸ்டமைஸும் பண்ணலாம் எப்படின்னு சொல்றேன். ஸோ திரும்ப செட்டிங்ஸ் போயிட்டு லாக் ஸ்க்ரீன் போங்க, அதில் லாக் விட்ஜெட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாக் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த கிளாக் ஆட் பண்றேன், போயிடுச்சு பார்த்தீங்களா. அண்ட் இந்த கிளாக்கை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளாக் வந்துடுச்சு. ஸோ இந்த டைம் ஆட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ விட்ஜெட்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ போய் பாருங்கள். ஸோ கேன் யூ சி ஹியர், கொச்சம் முச்சம் நிறைய வந்து தெரியுது உங்களுக்கு. இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், இதே இடத்துல கிடையாது, இந்த இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் கோ இன்சைட் இந்த மாதிரி. அண்ட் கமிங் டு த கேமராஸ், இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் a 50 மெகா பிக்சல் கேமரா வித் aperture of f1.8, லைட் நல்லா உள்ள வரக்கூடிய ஒரு aperture கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சென்சார் சைஸ் 1/1.95 inches, ஒரு half inch சென்சார்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது மேல இருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் a 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா வித் aperture of f2.4. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல் aperture f2.0 ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/3.1 inches, ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். ஓகே, இங்க பாத்தீங்களா இப்போ கேமரா யூஐக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன மோட்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அதுக்கப்புறம் நான் நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சாம்பிள்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போலாமா? ஓகே, CMF Phone 1. இப்போ இந்த செல்போன் கேமரா யூஐல என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்லோ மோஷன் மோட், வீடியோ மோட், போட்டோ மோட், போர்ட்ரேட் மோட் அண்ட் மோர் போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டைம் லாப்ஸ், பேனோராமா, எக்ஸ்பர்ட். ஓகே, இப்போ போட்டோ மோட்ல இருக்கும். போட்டோ மோட்ல வந்து நீங்க 1x 2x and all the way up to 10x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே டிஜிட்டல் ஜூம் தான், ஆப்டிகல் ஜூம் வந்து கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி நீங்க ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நத்திங் போன்ல இருக்க அதே ஃபில்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா. ஸோ எந்த ஃபில்டரோட இன்டென்சிட்டி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் வாட் எவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக ப்ரொஃபஷனலாக இருக்குதுங்க. தென் யூ ஹேவ் தி HDR வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்களேன். 2 மோட் வருது பார்த்தீங்களா. ஒன்று வந்து விவிட் மோட், இன்னொன்று வந்து நேச்சுரல் மோட். ஸோ நேச்சுரல் மோட்ல வந்து இருக்கிறது அப்படியே தெரியுது. விவிட் மோட் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி எல்லாமே பஞ்சியாக தெரியுது. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. தென் யூ ஹேவ் ஃபிளாஷ், நீங்கள் ஃபிளாஷ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆட்டோவில் போட்டுக்கலாம், இல்லைனா ஆல்வேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபுல் டைம் வந்து லைட் எரியுது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாமா, இங்கே கிளிக் பண்ணுங்களேன். நிறைய ஆப்ஷன்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி டைமர். நீங்கள் 3 செகண்ட்ஸ் இல்லைனா 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 5 செகண்ட்ஸ் காணும். அண்ட் மோஷன் ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மோஷன் ஃபோட்டோனா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்களா, போட்டோவோட சேர்த்து என்னோட மோஷனையும் சேர்த்து கேப்சர் பண்ணிருக்குது. ஸோ திஸ் இஸ் கால் மோஷன் போட்டோ. தென் யூ ஹேவ் தி ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4:3, 16:9, ஃபுல் அண்ட் 1:1 கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி பாருங்க, நீங்க 12 மெகா பிக்சல் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 50 மெகா பிக்சல் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு HD போட்டோ எடுக்கணும்னா 50 மெகா பிக்சல் ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல நார்மல் போட்டோ மோட் போட்டோவே போதும் அப்படின்னா 12 மெகா பிக்சல் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதை தனி ஆப்ஷனா கொடுத்துருக்கலாம். ஏன் இப்படி குழப்பற மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அண்ட் கிரிட் வேணும்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கிரிட் லைன்ஸ் வந்துருச்சு பாத்தீங்களா. அண்ட் தென் யூ ஹேவ் தி போர்ட்ரேட் மோட். நீங்க போர்ட்ரேட் மோட்ல வந்து 1x இல்லனா 2x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆபர்ச்சர் வந்து 0.95 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட blur பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். Then you have the beauty mode. இத நீங்க 2 லெவலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், ரீடச்சிங் நேச்சுரல் வருதா, இப்ப பாருங்க ரீடச்சிங் ஸ்ட்ராங் வருது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஆஃப். அண்ட் போர்ட்ரேட் மோட்லயும் யூ கேன் யூஸ் ஃபில்டர்ஸ். போட்டோ மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி HDR வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் டு தி வீடியோ மோட், நீங்க 1x 2x and all the way up to 10x வரைக்கும் ஜூம் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். எல்லாமே டிஜிட்டல் ஜூம் தான், ஆப்டிகல் ஜூம் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால 4K at 30 மேக்ஸிமமா ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1080p at 30 and 1080p at 60 இது ரெண்டுலயும் ஷூட் பண்ண முடியும். ரியலி குட் 60 FPS கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ மோட்ல ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, HDR வீடியோ வேணும்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஆன் பண்ணீங்கன்னா உங்களால 1080p 30 மட்டும் ஷூட் பண்ண முடியும். Then you have the action mode, அதாவது அல்ட்ரா ஸ்டடி மோட் தான் அப்படி சொல்றாங்க. இத ஆன் பண்ணீங்கன்னா உங்களால 1080p 30 மட்டும் ஷூட் பண்ண முடியும். And then you have the slow motion mode. ஸ்லோ மோஷன்ல 1x and 2x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். And frame rate and resolution பாருங்களேன், 1080p at 120 fps ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். இத மாத்தவே முடியாது. கிரே அவுட் பண்ணிருக்காங்க, தெரியுதா? And coming to the time lapse, நீங்க டைம் லாப்ஸ்ல 1x 2x and all the way up to 10x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். And resolution பொறுத்த வரைக்கும் 4K at 30 and 1080p at 30 அவ்வளவுதான். அண்ட் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 15x ல இருந்து 960x வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். அண்ட் கமிங் டு தி பேனோராமா உங்களால இந்த மாதிரி ஹாரிசான்டலா பேன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வெர்டிகலா வச்சு தான் பேன் பண்ண முடியும். ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங். அண்ட் கமிங் டு தி எக்ஸ்பர்ட் மோட், அதர்வைஸ் கால்ட் அஸ் ப்ரோ மோட், உங்களால ப்ரோ மோட்ல போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும், வீடியோ வந்து எடுக்க முடியாது. சோ நீங்க எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரா போட்டோ வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம், இல்லனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். வழக்கம் போல இங்க பாருங்க, பகல் மாதிரி ஆயிடுச்சா,
இப்போ பாருங்கள் இரவு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ பகல் இரவு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அண்ட் இந்த செல்ஃபோனில் நைட் மோடு வந்து ஓப்பனாக கொடுக்கல, ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், நான் கேமராவை மறைக்கிறேன். ஸோ நைட் மோட் வருது தெரியுது அந்த இடத்துல. இது வேணா நீங்கள் எப்படியே விட்டுடலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் வீடியோ மோட்லையும் இங்கே பாருங்கள் நைட் மோட் வருது பார்த்தீங்களா. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி 1080p 30 வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ட்ரேட் மோடில் இருக்கிறோம். நீங்கள் ஆப்பர்ச்சர் வந்து F1 இருந்து F16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட். ஆனால் அதே பியூட்டி மோடு தான். ஸோ நேச்சுரல், ஸ்ட்ராங், ஆஃப். ஆனால் அதே ஃபில்டர்ஸ் தான் ரியர் கேமராவில் கொடுத்து அதே ஃபில்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஸ்பெஷல் ஹியர். அண்ட் ஃபோட்டோ மோடில் மட்டும் ஸ்லைட்டாக ஒரு ஜூம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் அவுட். இப்போ ஃப்ரண்ட் வீடியோ மோட்ல இருக்கிறோம். உங்களால் 1080p at 30 இல்லைனா 1080p at 60 அவ்வளோதான் வந்து ஷூட் பண்ண முடியும். 4K வந்து தூக்கி விட்டுட்டாங்க தெரியுதா. அண்ட் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் கேமரால ஃப்ரேம் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, என் மூஞ்சி எவ்வளோ கிட்ட தெரியுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வீலாகலாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 12 மெகா பிக்சலில் எடுத்த லாங் ரேஞ்ச் ஃபோட்டோஸ். கலர் சைன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் டைனமிக் ரேஞ்ச் வந்து ஸ்லைட்டாக மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இந்த கலர்ஸ்லாம் பாருங்க, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி தெரியுதா. நீங்கள் ஸ்லைட்டாக ஜூம் பண்ணி கிளாரிட்டி உடையாம பார்க்க முடியும். பட் ஓரளவுக்கு மேல ஜூம் பண்ணீங்கன்னா பயங்கரமா பிக்சல்ஸ் உடையுதுங்க. பட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த இடத்துலயுமே கலர் சென்ஸ் நல்லா இருந்தாலும் டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் மியூட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஸோ கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிம்மா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேச்சுரல் பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து ஃபிளாலஸா ஒர்க் பண்ணுச்சு. நல்லா க்ளோஸ் ரேஞ்சில் எடுக்கும்போது நிறைய போட்டோஸ் வந்து நல்லா சினிமேட்டிக்கா இருந்துச்சுங்க இந்த மாதிரி. அண்ட் 50 மெகா பிக்சல் HD போட்டோஸ்மே 12 மெகா பிக்சல் போட்டோ மாதிரி தான் இருந்துச்சு. கலர் சைன்ஸ் நல்லா இருந்தாலும் டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் கிளாரிட்டி வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம நல்லா பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த HD போட்டோஸ்மே சூப்பரா இருந்துச்சுங்க. பர்టిక్యులரா அந்த ஃபிளார்ஸ்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா. சோ கலர் சைன்ஸ் வந்து நேச்சுரலா இருந்தாலும் போட்டோஸ்லாம் ஒரு பஞ்சினஸ் இல்லைங்க. செல்போன்லாம் ஷூட் பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஒரு நிமிஷம் நீங்க போர்ட்ரேட் மோட்ல போட்டோஸ் எடுக்கும் பொழுது சீன் வந்து அப்படியே மாறுதுங்க. பிக்சர்ஸ்லாம் செம்ம வைப்ரண்டா இருந்துச்சு, செம்ம பஞ்சியா இருந்துச்சு. கலர் சைன்ஸ் சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டைனமிக் ரேஞ்சும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் வந்து சினிமேட்டிக்கா ஸ்மூத்தா பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் ஒரு சில இடங்கள்ல வந்து பிசுறு தட்டுது இந்த மாதிரி. மிச்சபடி போர்ட்ரேட்ஸோட அவுட்புட் சூப்பரா இருந்துச்சுங்க. நான் பார்த்த வரைக்கும் போர்ட்ரேட் மோட்ல நீங்க நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல ஷூட் பண்ணீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் சுத்தமா இல்லவே இல்லைங்க. போர்ட்ரேட் மோட் இஸ் ஆசம். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ட்ரேட் எடுத்த எல்லா போட்டோஸ்மே சூப்பரா இருந்துச்சு. கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சா இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் ஃபிளாலஸா பக்காவா இருந்துச்சு. ரியர் கேமரால கூட கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு. பட் ஃப்ரண்ட் கேமரால சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணிச்சுங்க. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் ஸ்மூத்தா சினிமேட்டிக்கா பண்ணிருந்தாங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, பிக்சர்ஸ் எல்லாம் ஓவர் எக்ஸ்போஷர் ஆன மாதிரி தெரியுது பாத்தீங்களா. பர்టిక్యులரா அந்த ஸ்கின் ஏரியாலாம் பாருங்களேன், அப்படியே ஏதோ தீ பிடிச்சி எரியுற மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ஓவர் ப்ராசஸ் ஆன மாதிரி தெரியுதா. ஸ்லைட்டா நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலும் இந்த கண் ஏரியாட்டெல்லாம் பாருங்க, அப்படியே ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் உள்ள வருதா. அண்ட் ஒரு சில போட்டோஸ் வந்து யாரோ வரைஞ்ச மாதிரி தெரியுது. பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் நேச்சுரலா இல்லைங்க. அண்ட் நைட் மோட்ல ஷூட் பண்ண போட்டோஸ்லாம் டீசென்ட்னு சொல்லலாம். நல்ல கிளாரிட்டி இருந்துச்சு. கலர்ஸ்லாம் நல்லா பிக்கப் பண்ணுது. பட் கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் போட்டோ வந்து காணாமலே போயிடும். அண்ட் எக்ஸ்போஷர் டைம் கம்மியா இருக்கிறனால நீங்க நல்ல டார்க்கான ஏரியாலாம் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப புவரான போட்டோஸ் தான் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் நைட் டைம்ல ரியர் ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் தி டீடைல்ஸை கேப்சர் பண்ணிருந்துச்சு. ஸ்கின் டோனை ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நைட் மோட்ல எடுத்த போட்டோஸ்லாம் ஜூம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிக்சல்ஸ் உடையும். ஸோ செல்போன்ல வச்சே பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன் ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. கலர்ஸ்லாம் நல்லா கேப்சர் பண்ணிருந்துச்சு. ஸ்கின் டோனும் சூப்பரா நேச்சுரலா மெயின்டைன் பண்ணிருந்துச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட் டைம் போட்டோஸ்லாம் நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் வந்து உடையும். பட் நைட் டைம்ல இந்த மாதிரி போட்டோ எடுக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4K at 60 fps ஷூட் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் வீடியோஸ். வீடியோ வந்து நல்லா ஷார்ப்பா இருந்துச்சு, நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சுங்க. பட் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு உங்களால குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆப்டிக்ஸ் குவாலிட்டி வந்து இந்த செல்போன்ல கிடையாது. ஸோ போன்ல தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணுச்சுங்க. ஸோ க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ் எல்லாமே நல்லா சினிமேட்டிக்கா இருந்துச்சு. கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியா நேச்சுரலா இருந்துச்சு. அந்த நேச்சுரல் பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் பாருங்களேன், அப்படியே சினிமேட்டிக்கா இருக்குதா. ஆனா அதே மாதிரி நீங்க ஹியூமன் சப்ஜெக்ட்டை ஷூட் பண்ணும்போது சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சுதான் இருந்துச்சு. பட் இப்போ பாப்பாவோட ஃபேஸை நீங்களே பாருங்களேன், நல்லா ஒத்து பாருங்க, நிறைய நாய்ஸ் உள்ள வரத உங்களால பார்க்க முடியுதா. இது கொஞ்சம் ஸ்லைட்டா எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சுங்க. ஆனா அதே மாதிரி 1080p at 60ல எடுத்த ஃபுட்டேஜ்
ஃபுட்டேஜ் வந்து நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சுங்க. பட் 4K அளவுக்கு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோல இல்ல. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன். டிஃபரன்ஸ் வந்து நீங்களே பாருங்களேன். அந்த 4K வீடியோ எந்த அளவுக்கு ஷார்ப்பா பஞ்சியா இருக்குன்னு பாருங்க. 1080p வீடியோ ஸ்லைட்டா டிம்மா கொஞ்சம் கிளாரிட்டி குறைஞ்ச மாதிரி தெரியுதா? ஆனா அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஷூட் பண்ண 1080p 30 and 1080p 60 வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. கலர்ஸ்லாம் நல்லா விவிடா பஞ்சியா இருந்துச்சு. வீடியோ ப்ராசஸிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபோக்கசிங் சிஸ்டமும் சூப்பரா இருந்துச்சு. பட் ஒரே ஒரு விஷயம், என்னோட ஸ்கின்னை நீங்க பாருங்களேன், அப்படியே தீப்பிடிச்சு எரியற மாதிரி இருக்குதா? டூ மச்சா ப்ராசஸ் பண்ண மாதிரி அப்படியே ஓவர் எக்ஸ்போஷர் ஆன மாதிரி தெரியுதா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபியூ அப்டேட்ஸ்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் 4K டைம் லாப்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வீடியோ ப்ராசஸிங் வந்து சினிமேட்டிக்கா நேச்சுரலா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சன் செட்டப் பொறுமையா ஷூட் பண்ணியிருந்தேன். அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன். 1080p at 30 fps ஷூட் பண்ணப்பட்ட ஸ்டெடி வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணல, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் பண்றாங்க. அதோட கிளாரிட்டியுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. வீடியோ நல்லா செட்டில்டான இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஸ்டெடி வீடியோக்கும் நான் ஸ்டெடி வீடியோக்கும் பெருசா கிளாரிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தெரியல. நான் சைட் பை சைடு வந்து கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன். டிஃபரன்ஸ் வந்து நீங்களே பாருங்களேன். அண்ட் ஸ்லோ மோஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்கா இருந்துச்சுங்க. இது ஸ்லோ மோஷன் வீடியோவா இல்லையா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 120 fps தானே. லாங் ரேஞ்ச் ஸ்லோ மோஷன்ல அந்த அளவுக்கு கிளாரிட்டியில கொஞ்சம் கொத கொத தான் தெரிஞ்சிருந்துச்சு. பட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த ஸ்லோ மோஷன் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்டும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் சைட் பை சைடு வந்து கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன். நீங்களே பாருங்களேன். அண்ட் லாஸ்டா பேனோராமா வந்து வேற லெவல்னு சொல்லலாங்க. இந்த போன் மாதிரி நான் வேற எந்த போன்லயும் இவ்வளவு ஈஸியா பேனோராமா ஷூட் பண்ணதே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரே சப்ஜெக்ட்டை ஒரே ஃப்ரேம்ல அழகா ஸ்டிச் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும் ஃபிளாலஸா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோஸ் எல்லாமே நான் ஒரே ஷாட்ல எடுத்தது. உங்களால நம்ப முடியுதா? ஓவரால் இந்த செல்போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற பர்சனலாம் கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். ஏன் அப்படின்னா நல்ல யூனிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஐ கேட்சான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்க்ரூஸ்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு பேனல் மாத்தினாலும் மாத்திக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நல்ல டீசென்ட்டான ஒரு டிஸ்பிளே, ஆடியோ சிஸ்டம், நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்மே இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ ஓவரால் திஸ் இஸ் a unique phone, this is a handy phone. இந்த ஃபோன் உங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா யாலு மொபைல்ஸ் நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை பாய்.